மலாய்க்காரர் அல்லாதவர்களின் வாக்குகளை கவர்வதில் பிரிக்கத்தான் பெரும் சவாலை எதிர்நோக்கி இருக்கும் நிலையில் பாஸ் கட்சியுடன் உரிமை கட்சி முறைசாரா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும், ஆனால் எந்த ஒரு நிலையிலான உடன்படிக்கை என்பது தீர்வாகவில்லை என்றும் உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். சீனர்களின் வாக்குகளை கிராக்கான் கவர்ந்து வரும் நிலையில் பினாங்கில் உள்ள இந்தியர்களின் வாக்குகளை கவர உரிமை கட்சி அடுத்த கட்ட அரசியல் நகர்வை சோதித்து வருவதாக பேராசிரியர் ராமசாமி வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். இந்தியர்களைப் போலவே சீன வாக்காளர்களுக்கும் மடானி அரசின் மீது அதிருப்தி இருப்பதை பாஸ் கட்சி பயன்படுத்திக் கொள்ளும் போது உரிமை கட்சி அரசியல் கூட்டணிகள் குறித்தும் ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும், ஆனால் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் கட்சியினர் உரிமை கட்சி பாஸ் கட்சியுடன் இதுவரையில் இணைந்து பயணிக்கும்படியான முடிவுகளை எடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக கொண்ட பகுதிகளில் மதுபான விற்பனை தொடர்பான நடப்பு வழிகாட்டுகளை ஊராட்சி துறையினர் தவறாமல் பின்பற்றி வர வேண்டும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngா கோர்மிங் நேற்று அறிவுறுத்தியுள்ளார். பல்வேறு இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தையும் அமைதியையும் பேணி வருவதற்கும், இந்த விவகாரத்தை குறிப்பிட்ட சில தரப்பினர் அரசியலாக்குவதை தவிர்ப்பதற்கும் வழிகாட்டுகளை பின்பற்றி வர வேண்டியது அவசியமாகும் என்று அவர் குறிப்பிட்டார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுடன் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று காலை உணவருந்தினார். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா பகுதியில் செமுவா ஹவுஸ் கட்டடத்தில் உள்ள நாசிபுரோங் ஹந்து உணவகத்தில் சுல்தான் இப்ராஹிமும் அன்வாரும் உணவருந்தினர். இத்தகவல் பேரரசரின் முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட பொதுமக்கள் பேரரசருடன் கைகுலுக்கியதோடு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். குழந்தைகளுடனும் அளவலாவியதோடு அவர்களின் நலத்தையும் விசாரித்தார் பேரரசர். எகிப்து நாட்டின் போர்ட் சைட் எனும் இடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நிகழ்ந்த ஒரு சாலை விபத்தில் அங்குள்ள அல் அசார் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வரும் 8 மலேசிய மாணவர்கள் காயமடைந்திருப்பதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. கெய்ரோவில் உள்ள மலேசிய தூதரகம் மற்றும் மலேசிய எகிப்து கல்விக் கழகம் மூலம் அம்மாணவர்களின் பாதுகாப்பையும் நலன்களையும் விஸ்மா புத்ரா கண்காணித்து உறுதிப்படுத்தும் என்று அது தெரிவித்துள்ளது. கோலத்திரங்கானு கடற்கரையில் கூட்டமாக ஒதுங்கி வருவதாக கூறப்படும் கெராங் எனப்படும் மட்டிகளை உண்பதற்கு பாதுகாப்பானவை என்றும், அத்தகைய நிலை பேரிடருக்கான அறிகுறி அல்ல என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழை காலத்திலும் பலத்த காற்று வீசும் போதும், பெரிய அலைகள் எழும் போதும் மற்றும் குறிப்பிட்ட கடற்கரை அமைப்பு முறை காரணங்களினாலும் அளவுக்கு அதிகமான கராங்கள் கடற்கரையில் கூட்டமாக காணப்படுவது வழக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முறையும் அக்காரணங்களினால் மட்டிகள் காணப்படுவது விசித்திரமான ஒரு சம்பவமாக இருந்தாலும், உண்மையில் அது இயற்கையின் தாக்கத்தினால் ஏற்படுவதாக திரங்கானு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் உணவு மற்றும் மீன் பிரிவு விரிவுரையாளர் ரோஸ்லி சாவாதி அப்துல்லா தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் ஜொகூரின் கெம்பாஸ் டோல் சாவடியில் மோதி விபத்துக்குள்ளானதில் 23 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நேற்று அதிகாலை 6:15 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் கெம்பாஸ் டோல் சாவடியில் விபத்து ஏற்பட்டதாக வடக்கு ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பல்வீர் சிங் மகேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். மீட்பு படையினர் உதவியுடன் விபத்துக்குள்ளான ஆக்சியா வாகனத்தில் சிக்கியிருந்த 23 வயது இளைஞரின் உடல் மீட்கப்பட்டதாகவும், சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனைக்காக அவரின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் பல்வீர் சிங் மகேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற ஒத்துழைப்பில் மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பின் மாறாத அரிதாரங்கள் எனும் சிறுகதை தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா வரும் ஜனவரி 30ஆம் தேதி வியாழக்கிழமை சீன பெருநாள் பொது விடுமுறை தினத்தன்று கோலாலம்பூர் தான் ஸ்ரீ KR சோமா மண்டபத்தில் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் 8 மாணவ செல்வங்களின் இலக்கிய சொற்பொழிவுகளும் 10 ஆசிரியர்களின் இலக்கிய உரைகளும் இடம்பெறுகின்றன. அறப்பணி வேந்தர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தலைமையில் நடைபெறும் இந்நிகழ்வில் சிறப்பு அங்கீகாரமாக
தங்க பதக்கங்களை வழங்குகிறார் ஓம்ஸ்பா தியாகராஜன். அதோடு ரொக்க பரிசுகளும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்படவிருக்கின்றன. இந்நிகழ்வில் புத்ரி நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ டாக்டர் AP சிவம், மலேசியா மற்றும் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்ற தலைவர் SS பாண்டியன், மலேசிய தமிழ் பண்பாட்டு இயக்க தலைவர் பாக்கு சண்முகம், நாவின் பால் உரிமையாளர் V நாதன், RC மினரல்ஸ் நிறுவனத்தின் RC ராமச்சந்திரன், மின்னியல் தொழிலதிபர் இரா முத்துவேல், உலக தமிழர் பண்பாட்டு மன்றத்தின் தேசிய தலைவர் டத்தோ டாக்டர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். மலேசிய தமிழ் எழுத்தாளர்களுக்கு புதிய மகுடமாய் உதயமாக இருக்கும் மலேசிய தமிழ் கலை இலக்கிய படைப்பாளர் அமைப்பின் இந்த தங்க பரிசு விழாவில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்போடு அழைக்கின்றனர் ஏற்பாட்டு குழுவினர். தமிழமது பருக, அனைவரும் வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.